சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக திமுக வர்சஸ் தான் வரும். அதிமுக திமுக வர்சஸ் தான் வரும். அப்படி இருக்கும் திமுக பிடிக்கலன்னு எப்படி எங்கே போடுவாங்க? அதிமுக போடுவாங்க. அப்போ அதிமுக நோக்கி தான் எல்லா கட்சிகளும் வரும். இது ஒரு பேசிக். இது கண்டிப்பா நோ அதர் வே. கண்டிப்பா ஆல்டர்னேட் நாங்க தானே. இன்னைக்கு ஒரு அதிமுக திமுக அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக தான் கண்டிப்பா அவங்க நோக்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பா. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் மட்டும்தான் இருக்குது. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. அதனால் திமுக கூட்டணியிலிருந்து அந்த கட்சிகள் எல்லாம் வெளியேறிடும். அப்படி வெளியேறினா அவங்க போகிறதுக்கான இடம் அப்படிங்கிறது அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா அவர் சொல்கிறதுக்கு ஜெயக்குமார் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை கூட குறிப்பிட்றாரு. காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அதனால் அவங்களும் வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது அவர் சொல்கிற கருத்தில் ஒன்று. இன்னொன்று, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அதே போல் விடுதலை சிறுத்தைகளோ திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே ஆட்சி மேலே சில விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களும் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு தான் ஜெயக்குமார் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி அப்படிங்கிறது உடஞ்சிடும் அப்படின்னு ஜெயக்குமார் பேசியிருக்காரு. 3 பொது தேர்தலாக இந்த கூட்டணி அப்படிங்கிறது, இந்த திமுக கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்குது. ஜெயக்குமார் சொல்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒன்று, இந்த மெகா கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு அதிமுக நினைக்குதா அப்படிங்கிறது இன்னொன்று. இதுதான் கள நிலவரமா, இல்லை இவங்க கூட்டணியே எதுவுமே இந்த பக்கம் இல்லை, அதனால் நம்ம பக்கம் ஒரு கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணியை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் ஜெயக்குமார் அப்படி பேசுகிறாரா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இதெல்லாம் பற்றி தான் இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ்கா அமுதரசன், மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ், அதிமுகவுடைய முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி, அனைவருக்கும் வணக்கம். ஆளூர் ஷானவாஸ், உங்ககிட்ட தான் முதல் கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் குறிப்பிட்டு தான் ஜெயக்குமார் சொல்கிறாரு, அதாவது கூட்டணியிலிருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெயக்குமார் பேச்சு அப்படிங்கிறது எதை காட்டுது? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியாக இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ஜெயக்குமாரின் பேச்சு அவருடைய கட்சி கூட்டணி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதை காட்டுகிறது. அதிமுகவை நம்பி மற்ற கட்சிகள் அதனோடு இணைந்து ஒரு அணி சேர்க்கை நடைபெறாமல் இருக்கிறது என்கிற விரக்தியை காட்டுகிறது. திமுக கூட்டணி உருக்குலையாமல் கட்டுக்கோப்பாக தொடர்கிறது என்கிற ஆதங்கத்தை காட்டுகிறது. இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் பிரிந்து அதிமுகவில் சேர வேண்டும் என்றால் அடிப்படையில் அதற்கான தேவை இருக்கணும். தேவை எதன் பொருட்டு வரும்னா, திமுக ஒரு விஷயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற கொள்கையில் முரண்பட்டு போனாலோ, பாஜக எதிர்ப்பில் ஒரு தொய்வை காட்டினாலோ, நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் முரண்பட்டு திமுக வேறு திசையில் பயணித்தாலோ, அந்த முரண்பாட்டில் அதிமுக எங்களோட இணைந்து களத்தில் நின்று திமுகவோடலாம் உங்களுக்கு இது சரியாக வராது, திமுக இதை ஏற்றுக்காது, நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்கள் கூட வாங்க என்று சொல்லி அதிமுக அழைத்தாலோ அதில் சாத்தியம் இருக்குது. ஆனால் அதிமுக அதுபோல் திமுகவோட நாங்கள் முரண்படுற புள்ளிகளில் எங்களோட உடன்படுதான்னு பார்த்தா எதுலேயுமே உடன்படலையே. இப்போ வேங்கை வயல் பிரச்சனையை எடுத்துக்கோம். வேங்கை வயல் பிரச்சனை நடந்து ஓராண்டுக்கு மேலாகி விட்டது. இந்த ஆட்சியில் அதற்கு முடிவு வரலை. காவல்துறையால் இன்றைய நாள் வரையிலும் கண்டுபிடிக்க முடியலை. அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த அரசை கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்திலையும் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றோம். அப்போ அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் தான் இருக்கிறோம். அதிமுக இதுவரைக்கும் வேங்கை வயலில் போய் ஒரு போராட்டம் நடத்தி இருக்கு. அந்த பிரச்சனையை எடுத்து இந்த ஆளும் அரசுக்கு ஒரு அழுத்தம். ஜெயக்குமாரோட பார்வையில ஒரு எதிர்க்கட்சி, ஜெயக்குமாரோட பார்வையில விடுதலை சிறுத்தைகள் இது போல கேள்விகளை முன்னெடுப்பதுதான் அவங்க கூட்டணியிலிருந்து வெளியில வந்துருவாங்கன்னு அவர் பாக்குறாரா, அப்படி நினைக்காரா? கேள்விகளை முன்னெடுப்பதுனால தான் இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியா இருக்கு. கூட்டணியில் இருந்தாலும் அந்த கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம், ஜனநாயகத்தன்மையோடு இருக்கிறோம். அந்த கூட்டணி எங்களுடைய குரலில் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொள்கிறது அப்படின்னு எடுத்துக்கங்க.
அதனால தான் அந்த கூட்டணி கூட்டணியா இருக்குது. நீங்க ஒரு கூட்டணி வைத்து விட்டோம் என்பதனாலேயே அந்த கூட்டணிக்கு எல்லா வகையிலும் சரணடையணும், ஆமாஞ்சாமி போடணும் அப்படின்னா தான் பிரச்சனை. அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்க பாஜக அதிமுக கூட்டணி ஏன் தொடர முடியாம போச்சுன்னா, பாஜக சொல்கிற எல்லாவற்றுக்கும் அதிமுக தலையசைத்தது. அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழந்தது. தனித்தன்மையை இழக்கிற இடத்தில் என்ன ஆகும்னா அந்த கூட்டணியை கொண்டு போக முடியாது. ஏன்னா தொடர்ந்து பேசலாம். வர ராதாகிருஷ்ணன் சார், உங்களோட பார்வை இதுல என்ன? ஜெயக்குமாரோட பேச்சு அப்படிங்கிறது எதை உணர்த்தது? இல்லை, நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு இப்போ 2026க்கு தேர்தல் வியூகங்கள் இப்போவே தேவைப்படுகிறது. அதுக்கு தான் திமுக ஏற்கனவே ஒரு கமிட்டி குழு வர அறிவிச்சிருக்கு. தங்கநரசு, உதயெல்லாம் அந்த குழுவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவும் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னா, உள்ளே இருக்கிற விஷயங்களை கவனிக்க வேண்டும். அந்த உள்ளே இருக்கிற விஷயங்களை எப்படி கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இன்னும் பொறுப்புகள் கொடுக்காமல் இருக்குது. குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் போன்ற ஆளுகளுக்கு இன்னும் அவருக்கு நிகரான, அதாவது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிகரான பொறுப்பு இன்னும் கொடுக்கவில்லை. அது ஒன்று செய்ய வேண்டும். அது செய்யாமல் காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பக்கம் என்னென்னா, இன்னும் அடுத்து இருக்கிற கூட்டணியில் ஏதாச்சும் குழப்பங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக மறுபடியும் திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இவங்க 3 பேர் ஒன்றா இருந்தால் போதும். திமுக, காங்கிரஸ், அதே மாதிரி விசிக, இந்த 3 கட்சிகள் ஒன்றா இருந்தாலே அந்த திமுக கூட்டணி வெற்றி பெற்றுரும். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். காங்கிரஸுக்கு பெரிய அளவில் கிரவுண்ட் ஃபோர்ஸ் கிடையாது. கீழே யாருமே கிடையாது. நான் பல இடத்துல பார்த்துருக்கோம். எம்பி தேர்தலில் மிக தெளிவாக, நான் 2500 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பயணித்தேன். அது மிக தெளிவாக தெரிகிறது. அங்கே காங்கிரஸ்காரருக்கு ஓட்டுக்கு கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. முக்காவாசி கான்ஸ்டிட்யூன்சியில் அப்படி தான் இருக்குது. ஒரு திருநெல்வேலி இல்லை என்றால் இங்கே வேணால் கொஞ்சம் ஆளுகள் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போது காங்கிரஸுக்கு நிச்சயமாக திமுக தேவை. அதே மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் இல்லாவிட்டால் அந்த ஒரு 12% 14% இருக்கின்ற மைனாரிட்டி ஓட்ஸ் அது நிச்சயமாக வராது. திமுக பக்கம் வராது. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் காங்கிரஸை நீங்கள் கழட்டி விட்டாலே நீங்கள் ஓஹோ பாஜக பக்கம் போகிறீங்களா என்ற அந்த சந்தேகம் மக்கள் மனதில் எழுதிவிடும். வேற ஒன்றும் கிடையாது. முன்னாடி ஒரு முறை திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்தது காரணத்துக்காக நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் மக்கள் மனதில் இன்னும் இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் இருக்கும் வரை அந்த திமுக ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கார்த்திராஜ் பேசுனீங்க. அதெல்லாம் சீரியஸ் எடுத்து சும்மா இந்த 2 கட்சிகளும் they have to depend on each other. காங்கிரஸ் இல்லாமல் திமுக அதிகாரத்தில் வர முடியாது. திமுக இல்லாமல் காங்கிரஸுக்கு ஒரு நபர் கூட, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அடிச்சு தரேனா, எழுதி தரேனா, காங்கிரஸ் தனியா நிக்கிட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கட்டும். ஏதோ ஒரு தொகுதியில் இன்னையிலிருந்து வேலையை பார்த்துட்டு ஒரே ஒரு நபரை ஜெயிக்க வைக்கட்டும். விடுதலை சக்தியில் எடுத்தீங்கன்னா கணிசமான வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்கின்ற 3rd largest பார்ட்டி பாஜக இப்போ இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு நம்பர் காமிக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் ஏன் பார்த்தீங்கன்னா, முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல நின்றனால நான் கருதுகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை 3rd largest கமிட்டட் வாக்கு வங்கி ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் ஸோ இந்த 3 பேர் இருக்கிற மட்டும் நிச்சயமாக இந்த கூட்டணியை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அடுத்ததாக என்னென்ன வியூகங்கள் எடுக்க முடியும்? ஒன்று இந்த கூட்டணியை எப்படியாச்சும் உடைக்க முடியுமா என்ற அந்த அது ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்தை வச்சு அரசியல் செய்தாலும் சரி, யாருடைய அது மாதிரியான எந்த இந்த வேங்கை வாசல் விஷயமானாலும் சரி, அதனுடைய என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு அரசியல் செய்ய வேண்டும். அடுத்ததாக விஜய் போன்ற ஆளுகளை தன்னுடைய கம்யூனிஸ்டுகளையும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஜெயக்குமார் பேசும்போது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க ஒரு ஃபோர்ஸாகவே கிடையாது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துலையும் ஒரு ஃபோர்ஸாக கிடையாது இருக்குது. அவங்க நிச்சயமாக ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. கோயம்புத்தூரில் கொஞ்சம், திருப்பூரில் கொஞ்சம் இருக்குது. அது அனைவரும் இப்போது பழைய நிறைய கம்யூனிஸ்டுகள் இப்போ பாஜக பக்கம், ஹெச்எம்எஸ் பக்கம் போயிட்டார்கள் என்றதான் உண்மை நிலையாக இருக்கிறது. குறிப்பாக அந்த திருப்பூரில் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அந்த என்டையர் பெல்ட்டில் நீங்கள் ஈரோட்லேருந்து எடுத்து திருப்பூர் மட்டும் வந்தீங்கன்னா இருக்கின்ற அது அனைத்து இடங்கள்லையும் அந்த ஒர்க் ஃபோர்ஸினுடைய கேரக்டர் மாறணுன்னு, வட இந்தியர்கள் இங்கே குவிந்த உடனே நம்ம ஆளுகள் வேலை செய்யாமல் வேறு இடங்களுக்கு போனோடனே, அதாவது துபாய் அந்த மாதிரி இடங்களுக்கு போனோடனே இங்கே ஒர்க் ஃபோர்ஸுடைய கேரக்டரே மாறிடுச்சு. அவர்களுடைய அசோசியேஷனும் மாறுது. நிறையா ஹெச்எம்எஸ் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு யூனியன்ஸுக்கு போயிட்டாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு தொய்வு வருது. அப்போ அந்த தொய்வை இருந்தாலும் நீங்கள் பல இடங்களில் க்ளோஸ் ஃபைட் வருது. நம்ம 2021 பார்த்து ஒரு கேள்வி எனக்கு இல்லை, ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஆர்கே சார் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல, காங்கிரஸினுடைய முக்கியத்துவம் இதுதான். காங்கிரஸ் இல்லாமல் அந்த 12% ஓட்டு அதுல சலசலப்பு வரும். அதனால திமுகவுக்கு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் போய்விட்டால் அந்த அளவுக்கு நெருக்கடி வராது. ஆனால் பல இடங்கள்ல இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மிக க்ளோஸான கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இந்த 2026 தேர்தல் தோத்து விட்டால் அதோட அவருடைய ஃபியூச்சர் காலி. அப்போ அவர் தன்னிடம் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் இதில் வீச போறாரு.
அப்போ அந்த ஒரு ஃபோர்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அனைவரும் தேவை. திமுகவை பொறுத்தவரை அனைவரும் தேவைப்படுகிறார்கள். அனைத்து, அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற கட்சிகளானாலும் சரி, ஜாதி கட்சிகளானாலும் சரி, கம்யூனிஸ்டுகளானாலும் சரி, அனைவரும் தேவைப்படுகிறார்கள். இல்லை என்றால் அது ஒரு ஏறத்தாழ ஒரு 60 சீட்டில் வந்து பெரிய கான்டெஸ்ட் வரும். அதில் வந்து அதிமுக கணிசமான சீட்டுகள் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. 2021 வந்து இவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்க யாரும் நினைக்கல. அது பல இடங்களில் க்ளோஸ் கான்டெஸ்ட். 122 சீட்டு தான் திமுக ஜெயிச்சிருக்கிறது. இதெல்லாம் மறந்துவிட முடியாது. அப்போ இந்த கூட்டணிலாம் இருந்தது. அந்த கூட்டணி இருக்கவே தான் இவ்வளோ ஜெயிச்சு வந்தாங்க அதிமுக. அப்போ அதிமுகவை பொறுத்தவரை ஒரு சின்ன ஒரு டில்டிங் பேலன்ஸுக்காக ஒரு 1-2 கட்சிகள் தேவை. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விசிகே ஆனாலும் சரி, இல்லை கம்யூனிஸ்டுகளானாலும் சரி, இல்லை விஜய் உள்ளா வந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5% இல்லை என்றால் ஒரு 7% வாக்குகளை கொண்டு வந்தால் நிச்சயமாக பல கான்ஸ்டிட்யூன்சியிலும் இது வந்து டில்ட் ஆகும் என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. சரி, தமிழ்மணி சார், 3 பொது தேர்தலா இந்த கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்குது. ஒன்றும் பெரிய சலசலப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சூழல்ல ஜெயக்குமாரோட பேச்சு அப்படிங்கிறது அவரோட அதீத கற்பனை ஏதாவது காட்டுதா? இங்கே 3 பொது தேர்தல்னு சொன்னது வந்து சட்டசபை தேர்தலை சொல்லலை. இல்லை, ஒரு சட்டசபை தேர்தல் தான். 16 கிடையாது, 2016 கிடையாது. நன்றி சார். ஜெயக்குமார் என்ன செய்கிறார்னு நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியாது. அவர் அரசியல்வாதி. நான் 3 மாதமாக இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட 6 வாரத்துக்கு முந்தி இதே இடத்துல உட்காந்து சொன்னேன், சார் நீங்கள் இப்படி எதையாவது சொல்லிட்டு போவீங்க சார் எப்போதுமே. இதான் உங்களுடைய கமெண்ட். எனக்கு புரியுது உங்கள் நிலைமை. அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் சார், இந்த கூட்டணி நீடிக்காது. திமுக கூட்டணி நீடிக்காது. ஏன்னா சட்டசபை தேர்தல்களில் அடுத்த சட்டசபை தேர்தலில் 2 சட்டசபை தேர்தலில் அடுத்தடுத்து 5 ஆண்டு காலம் கழிச்சு சேர்ந்து நிற்கிறதுங்கிறது ஒரு கூட்டணி ரொம்ப ரேர். உடையின்னா யார் யார் வெளியில் போவாங்க? எக்ஸாக்ட்லி. இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணுன்னு தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன் கையை பிடிச்சி. சரி, என்னையோ ஜெயக்குமாரையோ கேட்கிறத விட உதயநிதியை கேட்கறது நல்லது. ஏன்னா அவர் தான் முந்தா நாள் பேசினார். நீங்கள் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க, அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லுங்களேன். சொல்கிறேன் சார். உதயநிதி சொல்லிட்டார். தமிழ்மணி சொல்றது முக்கியம் இல்லை சார். அடுத்த வாரிசு டெப்டி சிஎம், அடுத்த சிஎம் அறியப்பட்ட அடுத்தன்னு சொன்னேன் சார். ப்ளீஸ், நான் அடுத்தன்னு சொன்னேன். அவரு சொல்லிட்டார் முந்தா நாள். அந்த பொறுப்பாளர்களுக்கு பார்ட்டி கொடுத்தார்ல, அதில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட எல்லா பத்திரிகையிலும் இருக்கு சார். தமிழ்மொழியுடைய கற்பனை அல்ல இது. எனவே அதை வச்சு கூட ஜெயக்குமார் சொல்லியிருக்கலாம். ஆகா, உதயகுமாரே சொல்றாரு, அப்போ உண்மை இருக்கும் நினைச்சிருக்கலாம் ஜெயக்குமார். எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டணியில் இடது கம்யூனிஸ்ட் தயாராகிவிட்டது. வெளியே வந்துருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்துருவாங்க. கட்சி அவர் சொல்லிட்டு அவர் கருத்தை அவர் சொல்றாரு. என் கருத்துல சார் நான் சொல்றேன். சரி, வாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 பேர் தான் இல்லை சார். காங்கிரஸ் தான் இவ்வளவு நேரம் பேசிட்டீங்களா சார், அதனால நான் சேர்க்கல, வேற ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் 57 வருஷமா நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கணுமா, தோளில் தூக்கி சுமக்கணுமா, இந்த கேள்வி வந்துருச்சுன்னா அடுத்து அவங்க உள்ள இருக்கமா. ஆர்த்தி பேச்சு எல்லாம் ஒரு பேச்சை எடுத்து சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சிட்டு கண்டு ஆர்கே சார் சொன்னார். மன்னிச்சுக்கங்க, அவர் சொன்னது தப்பு. நான் சொன்ன 57 ஆண்டு செல்வ பெருந்தகை சொன்னது. பிறகு ஏன் மாற்றி விடுறீங்க? என்ன ஏன் கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்க? ப்ளீஸ், இது ஒரு நல்ல ஆங்கருடைய வேலை கிடையாது. அவர் எக்ஸாக்ட்லி அவர் என்ன சொல்றாரு எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்லலாம், கலைஞரால் காப்பாற்றப்பட்டவர் ஜெயலலிதாவால் கார்த்தி பேசுறத குறிப்பிட்டு மைண்ட்ல வச்சு தான் அந்த கேள்வி ஆர்கே கேட்டேன். ஆர்கே அதுக்கான பதில் தான் சொன்னாரு. சார் நீங்க சொல்லிருக்கீங்க யூடியூப்ல இருக்கு சார், ஃபுல்லா கேட்ட உங்க ஸ்பீச். ஜெயலலிதா என் ஃப்ரெண்ட் சார், நீங்க வேற. வெரி குட் சார். நான் வீட்டுக்கு போய் எடுத்து அனுப்புறேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட். எனவே அந்த ஆசை காங்கிரஸுக்கு வந்துருச்சு. 57 வருஷமா தூக்கி சுமக்கணுமா, அது சரி தப்பு நான் உள்ள போகல. சரி, இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், ஒரு 8 to 9% விஜய் வாங்குவோம் இன்னைக்கு இருக்கு. அது அண்ணா திமுக ஓட்டுங்கிறத விட திமுக ஓட்டு. ஏனென்றால் அவர் திமுகவை ஆளுங்கட்சியை எதிர்த்தாத்தான் அவர் அரசியலில் நிற்க முடியும். சார் ரொம்ப பாடப்பாடான அரிச்சுவடி இது அரசியலில். அவர் இப்போ தான் எலெக்ஷனில் நிற்க போகிறார். அவரே சொல்லிட்டார், நான் இதுக்கு நிற்க மாட்டேன், பார்லிமெண்ட்டுக்கு நிற்க மாட்டேன். ரைட், அவருடைய இஷ்டம். அப்போ அங்குள்ள அவர் திமுக ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணி ஏபிசிடி குற்றச்சாட்டுகளை லிஸ்ட்டு கொடுத்தாத்தான் அவர் வாங்க முடியும். அது அதிமுக ஓட்டு அல்ல. இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கிற போது காங்கிரஸ்
இடது கம்யூனிஸ்ட் இவங்க வந்துடுவாங்க, விசிக வெளியே வந்துடுவாங்க. இவர் எங்கே சேருவார்னு என்னால் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல. அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அமுதரசன், இடது கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் 3 பேரும் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்மணி அடித்து சொல்கிறாரு. அதுக்கான காரணங்கள்லாம் சொன்னார். திமுக எப்படி பார்க்குது இந்த இவர் சொன்னதையும் ஜெயக்குமார் பேசுனதையும்? முதல்ல உதயநிதி சொன்னதையும். சரி, உதயநிதி சொன்னதையும். நீங்கள் இந்த ஒரு ஷோ நடத்துறீங்க, குடிக்க தண்ணி வச்சுருக்கீங்க, அப்புறம் டீ கொடுத்தாங்க, கேமரா வச்சுருக்கீங்க, பேசுகிறதுக்கு மைக் கொடுத்தீங்க. இந்த தலைப்பு என்ன தலைப்பு? கூட்டணியை கட்சி திமுக கூட்டணி உடைய போகுதுன்னு முக்கியமான ஒரு பொருள் ப்ராப்பர்ட்டியை கொடுக்க மறந்துட்டீங்க. ஷோவுடைய இயக்குனர், ஷோ ப்ரொடியூசருக்கு நான் வலியுறுத்தி சொல்கிறேன், முக்கியமான பொருளை சன் தொலைக்காட்சி இந்த விவாதத்துக்கு கொடுக்க மறந்துடுச்சு. அது சோழி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் உருட்டி பார்த்து அதையும் வந்து உடைய போகுது ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்க போகுதுன்னு சொன்னது. ஆமா, அததான் சொல்றேன். அதுக்கு இது தேவை. அந்த தலைப்புக்கு இந்த சோழி எல்லாம் ரொம்ப முக்கியம். அது இல்லாம வந்து இப்ப சொல்ல முடியாது. இன்னும் அடுத்து தேர்தல் 1.5 வருஷம் தான் இருக்குது, நெருங்க போகுது. அதுக்கெல்லாம் இந்த மண்டை ஓடு, விபூதி, குங்குமம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா புஷ்னு போட்டு படத்துல வர மாதிரி அதெல்லாம் இன்னும் நல்லா காரசாரமா சாமியார்ட்ட கேட்டுக்கலாம். அதெல்லாம் நீங்க வேற ஸ்பெஷலிஸ்ட் போய் நீங்க இலவு காத்த கிளி அதுதான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், திமுக விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போறாங்க, சரி அவங்க கூற்றுப்படியே போவோம். அப்ப வேற எந்த கட்சிக்கு போவாங்க? திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சமூக நீதியின்பால் அக்கறை இருக்கக்கூடிய கட்சிகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சிகள், மக்களை நம்பக்கூடிய கட்சி, யாரும் பதவி வெறிகொண்டு அலையக்கூடிய கட்சி கிடையாது, யாருடைய கால்களையும் விழுந்து அதிகாரத்தை வேணும்னு புடுங்கக்கூடியவர்கள் கிடையாது, மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள், மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். சரியா? சரி, அப்படியே இவங்க எல்லாம் அப்படியே ஒன்னா ஏடா பேட்டி பேத்து எடுத்து கொண்டு போயிட்டு வேற எங்க போவாங்க? இந்தியாவினுடைய ஆளுமை மிக்க தலைவர், தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர், கரும்பு தேசத்தினுடைய இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போவாங்களா? ஏங்க என்னங்க இது காமெடி? சொல்லும் பொழுதே சிரிப்பா வரலையா? யாராவது தோக்க போற குதிரையை நம்பி பந்தயம் கட்டுவாங்களா? மண் குதிரையை நம்பி யாராச்சும் ஆத்துல இறங்குவாங்களா? கட்டாந்தரையை நம்பி யாராச்சும் தலைகளை குதிப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி நம்பியாவது கூட்டணியில போய் சேருவாங்களா? முதல்ல அவர் அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டாங்களா? சொல்லுங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அவரை தலைவராக ஏத்துக்கிட்டாங்களா? இப்ப அவர் ஒரு குழுவா இருக்கிறாருல, அந்த குழுவோட மொத்தம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி பிரிய போகுது. இது ஜோசியம் கிடையாது, இது ஜோசியம் கிடையாது. வரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு ஒருத்தர் இங்க எடப்பாடி பழனிசாமியோட தோல் மேல கையை வச்சுக்கிட்டு இன்னொரு தோல்ல ஒருத்தர் நாக்பூர்ல வச்சிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை இடுப்பை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை வந்து டெல்லியில வச்சிருக்கிறாரு. இதே எடப்பாடி பழனிசாமியுடைய குழு 4-5 செதற போகுது. எடப்பாடி பழனிசாமி சுயேட்சையா எந்த சட்டமன்ற தொகுதியில் நிக்க போறாருங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்குதே தவிர திமுகவுடைய கூட்டணியுடைய உறுதித்தன்மை பற்றி அங்க எந்த இதுவும் கிடையாது. இதே குற்றச்சாட்டை இப்ப இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அண்ணா திமுக திரு ஜெயக்குமார் வைக்கிறாருல்ல, திமுக கூட்டணி கலைய போகுது. இது எத்தனாவது முறை தெரியுமா சொல்றாரு? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 16வது முறை சொல்றாரு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல. திரு எடப்பாடி நோட் பண்ணல, எண்ணிட்டே வந்திருக்கேன், தேதி வாரியா வச்சிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எத்தனை தடவை சொல்லிருக்கிறாரு? 12 முறை சொல்லிருக்கிறாரு கூட்டணி கலைய போதுன்னு மட்டும் சொல்லிருக்கிறாரு. இன்னொன்னு இதை விட இன்னொரு கட்டத்துக்கு மேல போய் என்ன பண்ணாரு? வெள்ள பத்திரிகையாளர் எல்லாம் கூட்டின உடனே எல்லாரும் இங்க வாங்க, திமுக ஆட்சி கலைய போகுது, எல்லாரும் வானத்தை பாருங்க, 20 அமாவாசை மறக்காம எண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது, 20வது அமாவாசையில திமுக ஆட்சி கலைஞ்சிரும் சொன்னவர் யார் தெரியுமா? இதே சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான். ஆகையினால இது அவர்களுடைய ஆசை, தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய தொண்டர்களே அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளல. தொடர் தோல்விகளினுடைய அந்த ஒரு மன இறுக்கத்தினுடைய காரணமா, வருத்தத்தினுடைய காரணமா ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகையால இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. கேசி பழனிசாமியோட பார்வையும் கேட்டுருவோம். இந்த கூட்டணியை பார்த்து வந்து அதிமுக ஒரு மாதிரி பயப்படுறதுனால தான் இப்படியான பேச்சை பேசிட்டு இருக்காரா ஜெயக்குமார்? எப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது மோடிக்கு எதிரான வாக்குகள், காங்கிரசுக்கு ஆதரவான வாக்குகள். நிச்சயமா மாநில அளவில் ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவு அலை, அதனால அவர்கள் இந்த 40க்கு 40 வெற்றியை பெற்றலாம். நிச்சயமா கடுமையான அதிருப்திகள் இருக்கு. ஆனால் அந்த கடுமையான அதிருப்திகள் இருக்கிற பொழுது
அவங்க அணி மாறி போகணும் அப்படின்னா இன்றைக்கு குறைந்தபட்சம் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையில கூட இந்த கூட்டணிக்கு என்று 40% வாக்குகள் இருக்கும். மக்கள் மனநிலையாகட்டும், மற்ற கூட்டணி கட்சிகளுடைய மனநிலையாகட்டும், இந்த அதிருப்தி வெளிவருவது, கொதிநிலை அடைவது, எதிர்ப்பாக மாறுவதுங்கிறது இன்னொரு ஆல்டர்னேட் எமர்ஜ் ஆகையில தான் இங்க அந்த எதிர்ப்பு நிலை உருவெடுக்கும். அப்ப அந்த ஆல்டர்னேட் எமர்ஜ் ஆகணும்னா இன்றைக்கு அதிமுகல சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல 20% வாக்கு வங்கி இருக்கு. அப்ப குறைஞ்சது ஒரு 30-35% வாக்கு வங்கியை அதிமுக கட்சி, அந்த ஒரிஜினலா அதிமுகவுக்கு இருக்கிற அந்த வாக்குகள் அது ஒருங்கிணைக்கப்பட்டால் அப்ப ஆல்டர்னேட்டா இருக்கிற அதிமுக வெற்றி பெறுகிற நிலையில இருக்கு. நம்ம அதிமுகவோட சேர்ந்தா ஆட்சிக்கு வந்து விடலாம், வென்று விடலாம் தொகுதிகள்ல என்கிற நிலையில அடைந்தால் மட்டும்தான் அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியேறுவாங்க. நிச்சயமா அவர் தமிழமுதன் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி பலமானவர் அல்ல, ஆனால் அதிமுக என்கிற கட்சி பலமான கட்சி. ஆனால் அந்த கட்சியில இன்றைக்கு சில பல பலகீனங்கள் இருக்கு. அப்ப அந்த பலகீனங்கள் ஒன்றுபடுத்தப்பட்டால், வலிமைப்படுத்தப்பட்டால், கட்சி வலிமையாக இருந்து 30% மேல வாக்கு வங்கி இருக்குதுன்னா அப்ப மட்டும்தான் திமுக கூட்டணியில் இந்த அதிருப்திகள் வெடிக்கும். ஆல்டர்னேட் மாற்று அதை நோக்கி அவங்க சிந்திப்பாங்க. அடுத்து இன்றைய சூழ்நிலைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு அணியாக இருக்கிறாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அவங்களோட இருக்கிற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. அப்ப அந்த வாக்குகள் வர்ற சட்டமன்ற தேர்தலையும் ஒருவேளை அதே நிலை நீடிக்கப்பட்டால் அதுக குறையும். அடுத்து புதிதாக அவர் தமிழ்மணி சொன்னார் இல்லையா, 8% வாக்கு வங்கி விஜய், அது திமுக வாக்கு வங்கியை குறைப்பதாக கூட இருக்கலாம். ஆனா ஆன்டி திமுக ஓட்டு பாத்தீங்கன்னா 4 விதமாக பிரியும். அதிமுக, பாஜக கூட்டணி, விஜய், சீமான், இந்த 4 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேருமா என்று பார்த்தால் அது வாய்ப்புகள் குறைச்சல். அப்ப இந்த வீழ்த்த முடியாத கூட்டணி அல்ல திமுக கூட்டணி. நிச்சயமா இன்றைய தேதிக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நீங்க சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சருடைய பிரச்சார வீடியோக்களை எல்லாம் கேசட் எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க, ஸ்பீச்சஸ். அதுல ஏதேனும் மாறுதல் ஏற்பட்டிருக்குதா? கரப்ஷன் கரெக்ஷன் கமிஷன், குட்கா, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் விற்பனை, எல்லாம் பல இதுல எடுத்தீங்கன்னா எல்லாமே அதிகமாயிருக்குது. அடுத்து அவரே சொன்னார், இந்த அதிமுக அமைச்சர்கள் ஊழல்வாதிகள், 90 நாள்ல அவர்களை சிறையில் அடைப்பேன், கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல நடவடிக்கை எடுப்பேன், அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன்னு சொன்னாரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கல. அப்ப மிக நல்லவர்களான இவர்களை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் என்றுதான் மக்கள் நினைப்பாங்க. ஆனா இதெல்லாம் கூட்டணிக்குள்ள என்ன குழப்பத்தை உண்டாக்க போகுது? நீங்க அதிமுக பலமா பலவீனமாங்கிறது கேள்வி இல்ல, இந்த கூட்டணியில என்ன குழப்பம் இருக்குங்கிறதான கேள்வி. இல்ல அதனால இருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. அதுதான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி 30-35% இருக்குது என்றால் அந்த கூட்டணியில இருந்து ஒரு 10-15%. ஏன்னா எல்லாருமே இந்த லட்சியம் கொள்கை இதெல்லாம் ரெண்டாவது. எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல எந்த பக்கம் போனா அந்த ஓட் கன்வர்ஷன் இருக்கும், எந்த கூட்டணியில சேர்ந்தா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும், வெற்றி ஒரு 10 எம்எல்ஏக்கள் 20 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியுமா? விடுதலை சிறுத்தைகளை எடுத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இன்றைய தேதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பலகீனமா இருக்குது, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் எடுத்தீங்கன்னாலும் காங்கிரஸ் கட்சி வளர்ந்திருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் வளர்ச்சி தடைபெற்றல, அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த வளர்க்கிற பொழுது அவர்களுக்கு அதிருப்தி இல்லாம இல்ல, நிச்சயமா அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது. பட் அதிருப்தி இருக்குன்னு அவங்க சொன்னாங்களா சார்? ஆளூர் தான் சொன்னாரே, எங்களோட இது என்னவோ, அதாவது நியாயமான கேள்விகளை நாங்க முன்வைக்கிறோம், எங்க கூட்டணி நீடிக்கிறதுக்கு காரணமே அதான் அவர் சொல்றாரு. நீங்க 2 சாய்ஸ் கொடுத்து இதான் அதான் அப்படின்னா தானே. இப்ப சாய்ஸே இல்ல அவங்களுக்கு. they have no option but to stay with the DMK, அவ்வளவுதானே. சரி, அப்ப ஏன்னா இங்க இருக்கிறது 20%. நீங்க மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களா, அதிருப்தியே இல்லையா என்பதை எல்லாம் தாண்டி வாக்குகள் கூட்டணிக்கு 40% இருக்கு. இந்த வாக்குகள் அப்படியே கூட்டணி கட்சியினுடைய பலத்துல வாக்குகள் விழுந்தாலே ஓரளவுக்கு கணிசமான வெற்றியை அவர்கள் பெற்று விடலாம்.
மாற்றி ரைட், மிக முக்கியமான ஒரு பார்வை முன் வச்சிருக்கீங்க. இதை நான் வந்து ஆளுநர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். வரேங்க. ஆளுநர் ஷானவாஸ் அவர் சொல்றது விசிகாவுக்கு இது வரைக்கும் வந்து வேற ஒரு சான்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல, அதனால அங்க இருக்காங்க, அந்த கட்டாயத்தினால தான் அங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை அவர் முன் வச்சாரு. இன்னொன்னு விசிகா வந்து நிச்சயமா இந்த முறை 2026ல வெளியேறி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மணி சாரும் அதை குறிப்பிட்டு பேசினாரு. எப்படி இதை பாக்குறீங்க? இல்லை, எப்போவுமே இந்த கூட்டணி பேச்சு வரும்போதெல்லாம், தேர்தல் வரும்போதெல்லாம் விசிகாவை முன்னிறுத்தி தான் இந்த பேச்சையே வந்து கிளப்புறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இதுவரைக்கும் 11 தேர்தல்களை 1999 விசிகா சந்திச்சுட்டு வர்றோம். அதில் 7 தேர்தலை திமுக அணியில் தான் சந்திச்சிருக்கோம். எங்கள் தலைவர் எப்போதுமே ஒரு கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு பேசினவர் கிடையாது. நடுவில் உட்காந்துக்கிட்டு 2 பக்கமும் பேரம் பேசினது கிடையாது. கொள்கை பூர்வமாகத்தான் முடிவெடுக்கிறாரு. எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கிடையாது. ஏன் பாமக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? பாமக வந்து விசிகா கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பாஜக எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா விசிகா கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு? நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், பாமகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்க தான் சொல்லியிருக்கோம். அதிமுக எங்களை கூட்டணிக்கு அழைத்த போது நாங்க தான் வரமாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ முடிவை எடுப்பது அங்க நாங்க தான். வாய்ப்பு இருந்தும் அந்த முடிவை நாங்கள் எடுக்கவில்லை, எடுக்க மாட்டோம். அதுதான் அங்க முக்கியமானது. திமுகவை ஏன் அதிக தேர்தலில் தேர்ந்தெடுத்து நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா, திமுகவோடு எங்களுக்கு ஒரு இயல்பான கூட்டணியா இருக்குது. எங்களால் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. மாற்று கருத்து இருந்தால் கூட வெளிப்படையாக சொல்ல முடியுது, போராட்டத்தை நடத்த முடியுது, சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய முடியுது. இவ்வளவுத்தையும் கூட்டணியிலிருந்து நாங்கள் செய்கிறோம். இடதுசாரிகள் இன்னைக்கு மின்கட்டண உயர்வை கண்டித்து தெரு தெருவா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு கூட்டணியில் இருந்தாலும் எங்களால் எங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள முடிகிறது. அதிமுக பாஜகவோடு இருந்ததே, அதிமுகவுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள முடிஞ்சதா? இப்ப பாமக பாஜகவோட நிக்குதே, பாமகவுடைய தனித்தன்மையை காப்பாற்ற முடியுதா? சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச முடியுதா? ஆனா திமுக கூட்டணியில் இருந்தாலும் நாங்க எங்க கொள்கையில எல்லாத்தையும் பேசுறோம். 12 மணி நேர வேலை திருத்த மசோதாவை வந்து திமுக ஆட்சி கொண்டு வந்துச்சு. தடுத்து நிறுத்தினது யாரு? அதிமுகவா, பாஜகவா, பாமகவா? எதிர்கட்சி இல்ல, கூட்டணி கட்சி. விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் சேர்ந்து வெளிநடப்பு செய்து தடுத்து நிறுத்தினோம். அப்போ திமுகவே ஒரு பிழை செய்தால் கூட அதை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது. அதுல எங்களுடைய கொள்கையில நாங்க உறுதிப்பட செயலாற்ற முடிகிறது. அதனால தான் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அதைத்தான் நான் முதல் சுற்றிலே சொல்ல வந்தேன். அதனால இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்றால் உடையிற அளவுக்கு இங்க பிரச்சனை இருக்கணும். உடையிற அளவுக்கு, உடைந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு, வெளியே போய் இன்னொரு கூட்டணியில சேரக்கூடிய அளவுக்கு திமுகவை காட்டில் இந்த விஷயத்துல அந்த கூட்டணி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கணும். அப்படி இருக்குதா? அதிமுக நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முன்கை எடுத்து களத்துக்கு வந்திருக்குதா? தங்களை ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? பாஜக எதிர்ப்புல தீவிரம் காட்டியிருக்காங்களா? பட்டியலின மக்களுக்கான பிரச்சனையில வந்து விசிக என்ன போராட்டம் நடத்துறது? நாங்க எதிர்க்கட்சி, நாங்களே போய் போராட்டம் நடத்துறோம்னு சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது போராடி இருக்காங்களா? இல்லை. அப்போ திமுக மேல கோச்சிக்கிட்டு அதிமுக பக்கம் போறதுக்கான காரணம் என்ன இருக்கு? இன்னைக்கு தேர்தல் என்ன இன்னும் வந்து 4 வருஷமா இருக்கு. இந்த ஆண்டு முடிய போகுது, அடுத்த ஆண்டு வரப்போகுது. அடுத்த ஆண்டு வந்தாலே தேர்தலுக்கான சூடு ஆரம்பிச்சிடும். அப்புறம் உதயநிதி பேசிட்டாரு, 2 கட்சி போகுது. எங்க பேசினாரு உதயநிதி? அப்படி பேசி இருந்தால் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும் எல்லா சேனல்லையும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு நியூஸே காணும். சும்மா எல்லாம் அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு பத்திரிகைகள் எழுதிக்கக்கூடிய கட்டுரைகளை வச்சு சொல்றாங்களே தவிர அவர் அப்படி பேசியதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த தேவையே இல்லை. இன்டாக்டா இருக்கும் போது அவர் 2 கட்சி வெளியே போறதை பத்தி பேசுறாரு. தந்தி தொலைக்காட்சியில 2 பேர் இதை பற்றி இவர் செய்தியை படித்துக்கொண்டு டெய்லி நெக்ஸ்ட்ல வந்திருக்குது. அதை விவாதமே பண்ணாங்க. அதாவது சார் பேசும் பொழுது உதயநிதி அண்ணன் அவர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியில பேசினார், அந்த நிகழ்வுல நானும் கலந்துக்கிட்டேன். நானும் ஒரு தொகுதி பார்வையாளர் என்கின்ற முறையில எந்த இடத்துலயும் அந்த மாதிரி சொல்லல. கடந்த ஆட்சியினுடைய அவலங்களை விலக்கி நாம் இந்த தேர்தலை சந்திச்சோம். இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி வரக்கூடிய தேர்தல்களை நாம சந்திப்போம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எந்த இடத்துலையும் கூட்டணி கட்சிகள் பற்றியோ அல்லது இந்த மாதிரி செய்திகள் சார் சொன்ன மாதிரியான செய்திகள் வந்தது பத்தியோ அந்த வார்த்தைகள் எங்கேயுமே வரல. அதற்கு நான் முழுமையா மறுப்பு தெரிவிக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில நானும் கலந்துகிட்டேங்கிற முறையில வேணுமா யூகங்களின் அடிப்படையில் அல்ல, டெய்லி நெக்ஸ்ட் பத்திரிகையில் இருக்குது. அப்படி இண்டோர் மீட்டிங்ல நடந்ததை நீங்க சொல்றீங்க சார்?
இண்டோர் மீட்டிங்ல நடந்தா சொல்றீங்க. பத்திரிக்கையில வந்து அப்படி சரி, ஓகே. நடந்ததா பத்திரிக்கையில ஓகே, வந்து ஓகே, சொல்றேன். ஓகே. ஆளூர், இல்ல, ஆளூர். அப்படி அந்த பத்திரிக்கை தப்புன்னு அந்நேரம் திமுக மறுதல் ஆளூர், ஆளூர். அறிக்கை சார், விட்டுக்கணும். நானும் வந்து திமுகவுடைய representative. நீங்க நான் இல்ல. மறுக்கிறேன். அவர் மறுத்துட்டாரு. அந்த நிகழ்ச்சியில அறிக்கை கலந்துக்கிட்டேங்கிற விட்டுக்கணும். அறிக்கை முறையில- விட்டுக்கணும். சார், ஒரு அந்த பத்திரிக்கை எல்லா தப்புன்னு பொய்யும் சொல்லிருக்கணும். சார், ஒரு நாளைக்கு 100 fake news வருது சார். 100க்கும் திமுக அறிக்கை விட்டுட்டு இருக்கணும்னு சார், அவசியம் சித்தந்தி கிடையாது. fake எல்லாம் இல்ல. கிடையவே ஒரு இல்லை மரியாதையான சார். பத்திரிக்கை. அதாவது செய்தி அப்படி இல்லவே இல்லங்கிறேன். அவர் ஆமான்னா அப்புறம் நம்ம அதுக்கு மேல என்ன சார், சொல்ல பத்திரிக்கை முடியும்? சொல்றேன் நான் தான். சார், அந்த செய்தி தவறு சார். பத்திரிகை செய்தி தவறு. ரைட். அது வேற. நீங்க சொல்லாதீங்க. கழகத்துல ஒரு அறிக்கை விடட்டும். நான் ஆளூர், ஏத்துக்கிறேன். ஆளூர், ஆளூர் தொடரட்டும், ஆளூர் தொடரட்டும். அதுதான் சொல்றேன். இப்பவும் கருதப்பட்டது சொல்லப்பட்டதுன்னு வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர படிக்கப்பட்டது. அந்த செய்தி நான் பார்த்தேன், அவர் பேசுனதை நான் பார்த்தேன், அவர் இப்படி பேசினாரு, உதயநிதி பேசுனதை நான் காதால கேட்டேன், ஊடகத்துல வந்து அந்த வீடியோ வந்துச்சுன்னு அப்படி யாரும் சொல்ல காணும். அப்போ ஊகங்களின் அடிப்படையில் ஒரு கருத்து செய்யப்படுறது. சரி, உதயநிதியே அப்படி பேசுவதற்கு என்ன தேவை வந்துச்சு? இப்ப திமுகக்கு 2 கட்சி போயிடும்னு அவங்க ஏன் சொல்ல போறாங்க? அவங்க கூட்டணியை வலுப்படுத்த பார்ப்பாங்களா, கூட்டணியை பலவீனப்படுத்த பார்ப்பாங்களா? கூட்டணி இன்னைக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை. மோடிக்கே வந்து 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்ன மோடிக்கே கூட்டணி தேவைப்படுது. அப்ப கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு தான் ஒரு கட்சி வந்து பார்க்குமே தவிர கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு பார்க்க மாட்டாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வேணா அப்படிப்பட்ட அங்க போலாமா இங்க போலாமான்னு யாராவது யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சி இவங்களை பிடிச்சு அங்க தள்ளி விடுன்னு சொன்னா அது லாஜிக்கா இருக்கா? யாரும் தள்ளி விட மாட்டாங்க. அப்ப கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சி இன்னும் 2 பேரை சேர்க்க முடியுமா, உள்ள அகாமடேட் பண்ண முடியுமா, வாய்ப்பு இருக்கா, இன்னும் வலுப்படுத்த முடியுமா? அப்ப அப்படித்தான் போன தேர்தலில் வந்து மக்கள் நீதி மையத்தை திமுக சேர்த்து கொண்டது. அவங்களுக்கு தொகுதி கொடுக்காவிட்டாலும் கூட வேறு உத்தரவாதங்களை கொடுத்து கூட்டணியை வலுப்படுத்திய திமுக. ஏன்னா அவருடைய பிரச்சாரம் நமக்கு தேவைப்படுது, அவர் வாங்கி இருக்கிற ஒரு 3 விழுக்காடு ஓட்டு நமக்கு வந்துச்சுன்னா அதுவும் நமக்கு பலம்தான் என்று அப்படித்தான் கன்ஸ்ட்ரக்டிவாக திமுக சிந்தித்தார்களே தவிர கடந்த தேர்தல் வரைக்கும் அப்படித்தான் அவங்க முடிவெடுத்திருக்காங்களே தவிர அப்ப சட்டமன்ற தேர்தல் என்னும் போது அது இன்னும் வந்து கிரவுண்ட்ல போக வேண்டி வரும், இன்னும் அதுக்கு கூட்டணி வலிமையா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர நாடாளுமன்ற தேர்தலுக்கே வெளியே இருக்கிற ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஷார்ப்பால இருப்பாங்க, இன்னும் கவனமால இருப்பாங்க. அப்ப அவர் உதயநிதி அப்படி பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி பேசுவதன் மூலம் என்ன அங்க செய்யப்படுதுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை திமுக அணி பெற்றுருச்சு. வெற்றி பெற்ற ஒரு அணி எப்படி சிதையும்? நீங்க ஒரு தோல்வி அடைந்த அணி வேணா சிதறும். சார் ஆர்கே சார் அதாவது வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து விசிகாவாகட்டும் அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் ஒரு கண்டன அறிக்கை விடுறது, ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்தி பேசுறது, இதை வச்சே அந்த கூட்டணிக்குள்ள வந்து உரசல் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை, அது திமுக கூட்டணி எப்பவுமே அப்படித்தான் இருந்திருக்குது. காங்கிரஸ் வந்து என்ன தேவைப்படுகிறதோ அதை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். அது எல்லா காலத்திலையும் இருந்த விஷயம்தான். அதே மாதிரி தான் இடதுசாரிகள் வந்து பல விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கலைஞர் இருந்த டைமில் வந்து தான் அந்த சிறுதாவூர் இஷ்யூ எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு ஜெயலலிதா ஒரு பங்களா அங்கே கட்டியிருந்தாங்க. அதற்கு எதிராக வந்து கம்யூனிஸ்டுகள் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா. அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் எடுத்து பார்க்கும்போதும் அதில் இப்போ கம்யூனிஸ்டுகள் வேங்கைவாசலை பற்றி எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விசிகா எந்த அளவுக்கு பேசியிருக்குன்னு நாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்கோம். அப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் வந்து அதனுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து பல இடங்களில் அவங்க பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்கெங்கே குரூஷியலாக படுறதோ அங்கே மட்டும் சப்போர்ட் கொடுத்துட்டே போகிறார்கள். குறிப்பாக அசம்பிளிக்குள்ளால் இருக்கின்ற விஷயங்களாலும் சரி, அசம்பிளிக்குள்ளாலே வாக் அவுட் நடத்திருக்காங்க, இவரோட பேசியிருக்கிறார். இதை தாண்டி வந்து பல விஷயங்களும் வந்து இப்போ காங்கிரஸில் வந்து இப்போ காங்கிரஸில் உள்ளுக்குள்ளால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ காங்கிரஸை பொறுத்தவரை, டெல்லி காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கின்ற இருக்கின்ற அதாவது தமிழகத்தில் இருக்கிற நபர்கள் வந்து திமுகவுக்கு வந்து விலை போயிடக்கூடாது என்பதுதான் ஒரு பெரிய ஒரு சஸ்பிஷன் வந்து டெல்லியில் இருக்கிறது. அதனால பல தலைவர்கள் வந்து திமுக எதிராக பேசுறது வந்து ஒரு வாடிக்கையான விஷயமாக, இல்லை என்றால் ஒரு லாபகரமான விஷயமாக கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் போன்ற நபர்கள் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கிட்ட வந்து கார்த்திக்கு பெரிய செல்வாக்கு இல்லை என்பது உண்மையான விஷயம் தான். போன முறை வந்து தேர்தலில் நிற்க வேண்டாம் என்று ராகுல் காந்தி வந்து பேசியிருக்கிறார். 2019 தேர்தலுக்கு முன்னால் என்ன அப்பனும் மகன் நிற்கணும் அந்த ஒரு கருத்தை வந்து அவரே தெரிவித்திருக்கிறார். அதை தாண்டியும் வந்து சிதம்பரம் இன்சிஸ்ட் பண்ணதுனால வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு இங்கே சீட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு தலைமைக்கு அவ்வளோ பிடித்தமான நபர் கிடையாது. வீடியோஸ் கூட பார்த்துருக்கோம். அதில் அந்த பாராளுமன்றத்தில் வரும்போது இவர் கிரீட் பண்ணுறாரு, ராகுல் காந்தி வந்து கண்டுக்காமல் போகிறாரு. அது ராகுல் காந்தியினுடைய அந்த டிஎன்ஏலே கிடையாது. அந்த மாதிரி அனைவரையும் வந்து அரவணைத்து போகின்ற நபராகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதரிடம் தான் அவர் தான் இப்போ இன்னைக்கு வந்து தலைவராக நிற்கிறாரு. அவர்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்க வேண்டும். அப்படி அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க வேண்டும்னா திமுக தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது. ஏன் பீட்டர் அல்போன்ஸ் இதுவரை ஒரு டிஎன்சிசி பிரசிடண்டாக வரவில்லை என்பதால் வேற ஒன்றும் கிடையாது. அவர் திமுகவோட இணைந்து போகின்ற ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார். டெல்லியை பொறுத்தவரை எவ்வளவோ நபர்கள் வந்து பீட்டருக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. போன 2019 தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த மாதிரி எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கெல்லாம் அந்த சீட்டுக்கு ஏன் வர முடியலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லிங்கரிங் சஸ்பிஷன் இருக்கு.
ஏதோ கட்சி ஏதோ தனியாக நடக்கிற மாதிரியெல்லாம் இங்கே வந்து ஒரு தோற்றம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. ஆனால் செல்வ பெருந்தகையினுடைய அப்ரோச் கரெக்ட் அப்ரோச். தன்னுடைய கேடருக்கு பேச வேண்டிய பேச்சை வந்து செல்வ பெருந்தகை பேசிக் கொண்டிருக்கிறார். அது தவறே கிடையாது என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் வந்து அவர் எந்தெந்த இடத்தில் வந்து தேவைப்படுகிறதோ, அது முதலமைச்சரை பார்க்கறதானாலும் சரி, இல்லை பாக்கி இருக்கின்ற அமைச்சர்களோடு ஒரு ரம்யமாக போனதாலும் சரி, இல்லை பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் சரி, அது ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் கூட்டணி தர்மம் என்று நான் கருதுகிறேன். கேரளாவில் பாருங்க, கேரளாவில் LDF வந்து கழுவி ஊத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். CPM-க்கு எதிராக எத்தனையோ நபர்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நடுவில் வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டோம் என்று பேசுவார்கள். இது ஒரு முதிர்ச்சியான, அதாவது அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து அலையன்ஸினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சாருக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். ஜெயலலிதா அம்மையாரை அசம்பிளிக்கு வெளியே நிறுத்தி ஒரு 20 நிமிஷம் பேச வச்சு அந்த பெருமை வந்து எனக்கு இருக்கிறது. எங்கூட பேசி கொண்டிருந்தார். இதை வந்து நீங்கள் வந்து மனோகரன் கிட்ட கேட்கலாம். நம்ம IPS மனோகரன் கிட்ட அவர் செக்யூரிட்டியில் இருந்தார். அவர் கூட இருக்கின்ற அத்தனை பேர், ஜெயக்குமார் உட்பட இருக்கின்ற நபர்களுக்கு நன்றாக தெரியும். நான் இலங்கைக்கு போகிறக்கு முன்னால் அவங்கள பார்த்து சந்தித்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கு பிறகு வந்தவர்கள் கூட அவரை சந்தித்தேன். எனக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போவுமே நன்றாகத்தான் பேசி கொண்டிருந்தார். ஒரே ஒரு பிரச்சனை, ஹிந்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் வந்து எனக்கு எடுக்க வேண்டியதாக வந்து அப்போ வந்து நான் ஹிந்து இருக்கின்ற அந்த தருணத்தில் இப்போ ஃப்ரண்ட் லைனுக்கு மாறிட்டேன். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை நிலையாக இருக்கிறது. இதை தொடர்ச்சியாக நான் இப்போ கலைஞரோட எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன்னா அந்த அளவுக்கு க்ளோஸாக இங்கே யாரும் இருக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளரும் இங்கே இருக்க முடியாது. ஆனால் எப்பெல்லாம் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறனோ அப்பெல்லாம் அவர்கள் என்னை சந்தித்திருக்கிறார், அப்பெல்லாம் வந்து பேசியிருக்கிறார் என்பதுதான் உண்மை இல்லை. தமிழ்மணி சார், இப்போ இந்த கூட்டணியிலிருந்து விலக வேண்டிய அவசியம் அந்த கட்சிகளுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப அடிப்படையான கேள்வி. ஆளூர் கூட எழுப்பினார். இது ஒரு வெற்றி கூட்டணி, ரொம்ப தொடர்ந்துட்டே இருக்கக்கூடிய வெற்றி கூட்டணி. ரொம்ப அடிப்படையான, ரொம்ப நியாயமான பர்ஃபெக்ட் கொஸ்டின் சார். ப்ராப்ளி இந்த நிகழ்ச்சியில் இதான் பெஸ்ட் கேள்வி. பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், தயாராகவும் இருக்கேன். இங்க பாருங்க, கலைஞர் திரு ஸ்டாலினை திருப்பி பல தேர்தலை நிற்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுத்து நின்று தோற்று ஜெயிச்சு மேயராக வச்சு ஒவ்வொன்றா கொண்டு வந்து டெப்டி ஸ்பீக்கர் சிஎம் கொடுத்து உள்ளாட்சித்துறை கொடுத்து அதுக்கு பிறகு ஃபுல்லாக தயார் பண்ணிட்டார். அதை நான் ஒன்றும் யாரும் மறுக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த சீனியாரிட்டியோ அனுபவமோ இன்னைக்கு யாரை டெப்டி சிஎம்மாக கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அது உண்மைதான். வெறும் வதந்தி அல்ல, அது அடிப்படை இல்லாத வதந்தி அல்ல. அது 2-3 மினிஸ்டர் சொல்கிறாங்க, தப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள் இன்னும் 4வது தலைமுறை அவங்க விருப்பம் சார், அவங்களோட ஆசை. அதை சொல்கிறாங்க, அமைச்சர்கள் சொல்கிறதுங்கிறது அவங்களோட விருப்பம். நான் இல்லைன்னு சொல்லலையே. இல்லை ஆமாம் சார், அவர் சொன்ன மாதிரி சோழி போட்டா இல்லை ஆசை தான். சோழி போட்டு சொல்லலை அவங்க அது. அதாவது இவர் இப்போ எதுக்கு போகிறாரோ, வெளிநாட்டுக்கு போகிறாரு ஒரு 15 நாள். ஒருத்தர் போட்டு தான் ஆக வேண்டிய குறைஞ்சபட்சம் சீனியர் மோஸ்டாவது ஒருத்தரை கை காமிச்சுட்டு போகணும். எனக்கு அது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் திரு ஸ்டாலினுக்கு உள்ள மெச்சூரிட்டி சீனியாரிட்டி அவருக்கு இன்னும் வரலை. இவர் அரவணைச்சு, திரு ஸ்டாலின் அரவணைச்சு போகிற மெத்தடு வேற. ஏன்னா பல்வேறு களங்களில், ஆர்ப்பாட்ட களங்களில், யுத்த களங்களில் அரசியல் அவங்க ஒன்றா நின்று அப்படியே வளர்ந்துருக்கிறவங்க. அது இவருக்கு அந்த சீனியாரிட்டி மெச்சூரிட்டி வரலை. அதுவே முதல் காரணம். நான் முடிச்சிருக்கேன். நம்பர் 2, அதனால தான் வைகோபால் சாமி பையன் சொல்கிறாரு, செத்தாலும் சொந்த சின்னத்தில் சாவோம். அது அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டுமா, அது வேற. விசிக்கு என்ன பண்ணுச்சு? நோ, ரெண்டும் நாங்கள் சொந்த சொன்னத்தில் தான் நிற்போம், எங்கள் காலில் நிற்போம், நாங்கள் எதுக்கு ஆளாக இருக்கணும். இந்த எண்ணங்கள் வந்துருச்சு. எனவே இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒரு அது அவங்க உரிமை சார், கேட்டிருக்காங்க. மறுக்கவே சொல்லி கேட்டது அவங்களோட உரிமை. செத்தாலும் சொந்த சின்னத்தில் சாவது உரிமை. ஆளூர் வந்து அதை தெளிவா சொன்னாரு. ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு போடுங்கிற அவசியம் இல்லை. ஜனநாயக பூர்வமா எல்லா கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எங்களோட கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. கேள்வி இல்லை சார். இவ்வளவு நாட்கள் நின்னோம், இனிமேல் நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உரிமை முதல் நாளே இருந்துச்சு. விசிகாவும் திமுகவும் கூட்டு வச்சது ரொம்ப காலத்துக்கு முதல்ல. அப்பயே இந்த உரிமை, இந்த அதிகாரம், இந்த பயன்படுத்தின எல்லா வார்த்தையும் இருந்துச்சு. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ தப்பு கிடையாது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து விசிகா MP ரவிக்குமார் ஒரு வார்த்தையை சொன்னார்.
கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கொத்தடிமை கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை அந்த சமயத்துல அவர் பயன்படுத்தினாரு. உண்மை இல்ல அந்த வார்த்தை கூட அடிமை கிடையாது. இல்ல சார், நான் அந்த வார்த்தையை கொடுத்து கூட போகல. ஒரு எமோஷனலா ஃப்ளோட சொல்லியிருக்கலாம். அல்ல, ஏன்னா திருமாவளவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அதனால தான் நான் இவருக்கே சொன்னேன் இல்லையா, கட்சி தரம் அறிக்கை விடணும். அதுதான் அங்கேயும் அது நான் சொல்லலை, வரலை. ஆனால் திரு ஸ்டாலின் அரவணைச்சு கொண்டு போன அளவுக்கு அவருடைய அடுத்த வாரிசு அரவணைச்சு அதுதான் பிரியறதுக்கான காரணம் நீ சொல்ல வரீங்க. மிக நிச்சயமா அது பெரிய காரணமா அதுக்கு பதில் சொல்லட்டும். அதாவது உதயநிதியை நோக்கி அவர் எழுப்புறாரு. அதான் இவங்களுடைய ஆசை, நான் ஏற்கனவே சொன்னது போல இலவு காத்த கிளி மாதிரி எப்ப என்ன நடக்கும், பிரச்சனை உண்டு பண்ணலாமா, அதுல குளிர்காயலாமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களாம் ரொம்ப திமுகவை ஆதரிச்சு ரொம்ப திமுக ஜனநாயகத்தை போற்றி புகழ்ந்தவங்க மாதிரியும், தலைவர் கலைஞரை தூக்கி கொண்டாடினவங்க மாதிரியும், அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியினுடைய சாதனைகளையும் அவருடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொண்டாடுறவங்க மாதிரியும் ரொம்ப, அதாவது ரொம்ப அப்படியே அவங்களை புகழ்ற மாதிரி புகழ்ந்து இன்னைக்கு இவர்கிட்ட வந்து அந்த தகுதி இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இந்த அரசியல் களத்தில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆனதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சந்தித்திருக்கக்கூடிய அத்தனை தேர்தல்களையும் நீங்க மிகப்பெரிய அளவுக்கு மோடி அலை வீசுது, அப்படியே வடநாட்டு அலை வீசுதுன்னு என்னென்னவோ விதைகள் காமிச்சிங்க. அத்தனை அலையையும் முறியடிச்சு தேர்தல்களை வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, எந்த தலைவரை நோக்கி இந்த கூட்டணி எல்லாம் முறிஞ்சு போய் அங்க போய் சேர போகுது அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த அதிமுகவை சந்தித்த அத்தனை தேர்தல்களையும் 11 தேர்தல்களையும் ஓட ஓட விரட்டி அடித்திருக்கக்கூடியவர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு கூட்டணிக்கு ஏங்க அவரு இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்கிறாரு, அவரு அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு, நேரடியாக எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் நேரடியாக சென்று அவர்களுடைய வீட்டில் போய் சந்திச்சாரு. இது தலைவர் கலைஞரனுடைய பாணி. இது அவ்வளவு முதிர்ச்சியாக, அரசியல் நேர்த்தியாக, தலகணத்தோட வந்து பத்திரிகையாளர்களை பார்த்தா குறைச்சிட்டு திரிகிறாங்க சில ஹாஃப் பாயில் அரசியல் தலைவர்கள். அந்த மாதிரி நடந்துக்கல. முதிர்ச்சியினுடைய உச்சத்துல, அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சத்தை கடைபிடித்து கொண்டிருப்பவர் யாரு அப்படின்னு சொன்னா எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். இன்னும் சொல்றேன், இது வரைக்கும் எதிர்கொண்ட பத்திரிகையாளர்கள் சந்திப்பா இருக்கட்டும், எதிர்கொண்ட தேர்தல்களாக இருக்கட்டும், சந்தித்த தலைவர்களாக இருக்கட்டும், இந்த நாட்டுடைய பிரதமர் நேரடியாக போய் அவர்கிட்ட வைத்த கோரிக்கை, நாட்டுடைய மாநில உரிமைகள் பற்றி பேசியதா இருக்கட்டும், நீங்க இன்னைக்கு 50 வருஷம் 60 வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, மெச்சூரிட்டிங்கிறது வந்து வருஷத்துல கிடையாது. மெச்சூரிட்டிங்கிறது வந்து கொடுத்த கட்சி ஆட்டையை போட்டுட்டு இன்னைக்கு கபலீகரம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாது. எப்படி நடந்துக்கிறோம், மக்களுடைய நம்பிக்கை எப்படி பெற்றிருக்கிறோம், கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நம்பிக்கை எப்படி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்குது. அந்த முதிர்ச்சி எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கு. ஏங்க அவரே வந்து துணை முதல்வர் வேணா அமைச்சரா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் அறுத்து கட்டிக்கிட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. உதயநிதிக்கு வந்து நீங்க துணை முதல்வர் கொடுங்க, துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எதிர்கட்சிகளினுடைய சார்பாக வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிற திமுக எதிர்ப்பாளர்கள், வெறுப்பாளர்களுடைய சார்பாக எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சீக்கிரமா துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்க, அப்பதான் இவர்களுடைய எரிச்சல் அடங்கும் அப்படிங்கிற கோரிக்கை முதலமைச்சருக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால ஆளுநர் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த கூட்டணி வந்து உடைஞ்சதுன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணமா உதயநிதி இருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சுட்டு போனாரு போற போக்குல நம்ம தமிழ்மணி சார். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னும் இருக்க போற போகல. சரி சரி சொல்லுங்க சார். அதாவது கலைஞரிடம் இருக்கக்கூடிய எழுத்தாற்றல், கலைஞருடைய பேச்சாற்றல், கலைஞருடைய நிர்வாக ஆற்றல், கலைஞருடைய அந்த முதிர்ச்சியான அரசியல் தன்மை, அவர் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய அந்த தன்மை, அதெல்லாம் வந்து தளபதி அவர்கள்ட்ட கிடையாது. அதனால இவர் வந்தா கட்சியும் கலைஞ்சு போகும், சகோதரர்களுக்குள்ள சண்டை வந்துடும், கட்சியையும் இவரால் கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியாது, ஆட்சியும் கொண்டு போக முடியாது, ஆட்சியவே பிடிக்க முடியாது, ராசியே இல்லாதவர் அப்படின்னாங்க. கடைசியில் இவர் வந்தார், தன்னுடைய ஆற்றலை நிரூபித்தார். கலைஞர் காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு தொடர்ந்து கூட்டணியை வலுப்படுத்தி தக்க வைத்து தொடர்ந்து வெற்றியை பெற்றுட்டு வர்றார். அப்போ அதோட இப்போ அவரை பற்றி குறை மதிப்பீடு செய்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ யாரும் குறை மதிப்பீடே செய்கிறதில்லை. ஏன்னா இப்போ பெர்ஃபார்ம் பண்ணி காட்டின பிறகு பேச்சு இல்லை. இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா, இவர் ஓகே, ஆனால் உதயநிதிக்கு வந்து அத்திரமா கிடையாது, இவர் கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற அளவுக்கு அவர் கொண்டு போக முடியாது. இப்போ அங்கே அடுத்தது போயிட்டாங்க. இது இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தேவையும் காலமும் முடிவு செய்ய போகுது.
அவருக்கு வந்து என்ன இருக்கு என்ன இல்லைன்ட்டு அவர் களத்துக்கு வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எல்லாரையும் அரவணைச்சு தான் போறாரு. எங்க தலைவருக்கு பிரச்சாரத்துக்கு வந்த இடத்துல ஒரு கூட்டணி தலைவரை பார்த்து என்னுடைய அரசியல் வழிகாட்டி, என்னுடைய அரசியல் ஆசான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வந்து இந்த சனாதன எதிர்ப்பு பேசுறதுக்கு கூட அம்பேத்கருக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு அண்ணன் திருமாவளவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பேசினார். அந்த அளவுக்கு கூட்டணி தலைவர்களை மதித்து அவர்களோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு ஆளா இருக்கார். ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய தேர்தல் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து திமுக இப்பவே பணியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்க வந்து இவர்களுடைய விருப்பத்தை சொல்லுகிறார்கள். கூட்டணி வந்து அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் என்பதெல்லாம் இவருடைய விருப்பம். கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது, வெற்றி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கூட்டணி இல்ல, அதையும் நீங்க பார்க்கணும். பாஜக எதிர்நிலை எடுத்து இந்தியா முழுவதும் இந்த கூட்டணி இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் தான் இந்த கட்சிகள் நாங்கள்லாம் அங்கம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுல இருந்து இப்ப காங்கிரஸை முன்னிறுத்தி நாங்க இந்திய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்க தமிழ்நாட்டில் திமுகவை முன்னிறுத்தி நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த கூட்டணி இங்கே உடைவது என்பது ஒரு அகில இந்திய அளவிலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இது உடைவதற்கு வாய்ப்பில்லை. ரைட் ரைட். கேசிபி இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, நிலைமை ஏதாவது மாறும்னு பாக்குறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, நம்ம இந்த விவாதத்தையே தனிநபர் சார்ந்ததாக நம்ம எடுத்துட்டு போறோம். திரு உதயநிதி அவர்கள் நல்லவராக வல்லவராக இருந்துட்டு போகட்டும். இல்ல சார், உதயநிதியை பத்தி யாரும் பேசல, தமிழ்மணி சார் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. அதனால அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கட்டும். வருகிற தேர்தல் என்பது இதுக்காக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த ஆட்சியால் பலன் அடைந்திருக்கிறார்களா, துன்பம் அடைந்திருக்கிறார்களா? துன்பம் இல்லாம பலன் அடைந்திருந்தால் வாக்களிப்பாங்க. பலன் இல்லாம துன்பம் அடைஞ்சிருந்தா யார் கழுத குதிரைக்குனா கூட ஆல்டர்னேட் தேடி குத்திடுவாங்க. ரெண்டாவது, இந்த ரெண்டுல துன்பம் அல்லது பாதிப்புகள்ல எது அதிகமாக இருக்குதோ அதை நோக்கி அவர்கள் வந்து பயணிப்பாங்க. அதிமுக என்பது ஒரு சில கூட்டணி கட்சிக்காரங்க நம்ம கூட வந்துவாங்க என்பதை பார்த்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற கட்சி அல்ல. அடித்தளத்துல அந்த கருத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, திரு ஜெயக்குமார் அவர்களும் சரி சொன்னது தவறு. நீங்க எல்லாரும் கூட்டணியில் அப்படியே இருங்க. நீங்க திரு ஸ்டாலின் ஆகட்டும், திரு உதயநிதி ஆகட்டும் மிகச்சிறந்த தலைவர்களாக இருங்க. ஆனால் இந்த ஆட்சியினுடைய அவலங்களால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, அதுக்கு இன்னைக்கு ஒரு ஆல்டர்னேட்டா அதிமுக ஒரு வலிமையான கட்டமைப்பை, கட்டுக்கோப்பை, ஒன்றிணைப்பை, ஒருங்கிணைப்பை உருவாக்கி அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இல்லைங்க, வர முறை அதிமுக நல்லா இருக்குதுங்க, தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, வாக்காளர்கள் விரும்புறாங்க, வெற்றி பெறுகிற நிலையில இருக்குது என்று அதிமுகவை கட்டமைப்பது, தன்னை வலிமைப்படுத்துவதுதான் அதிமுகவுக்கு தேவையே ஒழிய அடுத்தவர்களது பலகீனங்களை நம்பி ஜெயிக்கிற கட்சி அல்ல அதிமுக. தன்னுடைய பலத்தை நம்பி வெல்லுகிற கட்சி அதிமுக. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், திரு ஜெயக்குமார் ஆகட்டும், இந்த ஆருடம் சொல்வதெல்லாம் நிறுத்திட்டு, ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இதையே தான் சொன்னாங்க. காங்கிரஸ் நம்மோட வந்துரும், விசிக நம்ம கூட வந்துரும், இதெல்லாம் சொன்னாங்க. அடுத்து மெகா கூட்டணி அமைப்பேன் சொன்னவரு எடப்பாடி பழனிசாமி. அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா ஒரு நல்ல வலிமையான அதிமுகவை, ஒற்றுமையான அதிமுகவை முன்னெடுத்தால் அந்த தமிழ்நாட்டு மக்கள் அதை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்ப ஒரே ஒரு குறுக்கிடுறாரு அமுதரசன், உங்ககிட்ட குறுக்கிடுறாரு அமுதரசன், குறுக்கிடுறாரு. இல்ல, நான் முடிச்சிடுறேன். கூட்டணி அப்படியே இருக்கட்டும். நாங்கள் அவர்கள் பலகீனத்தால் வெல்ல விரும்பல. உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களும் மிகச்சிறந்த அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அதுலயும் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி வெல்லுகிற வல்லமை அதிமுக தொண்டனுக்கு இருக்கு. ஆனால் அந்த தொண்டன் இன்றைக்கு சோர்வடைந்திருக்கிறான், அதிருப்தியில இருக்கிறான். அந்த பலனை திமுக அறுவடை செய்து கொண்டு இருக்கிறது. அதை சரி பண்ணா போதும். அமுதரசன் குறுக்கிட்டாரு. அதாவது கேசிபி வந்து கரெக்டா சொன்னார். என்னன்னா திமுகவினுடைய ஆட்சியினுடைய அதை மக்கள் எடை போட்டு தான் வந்து தேர்தலை சந்திப்பாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதன்படி பார்த்தா திமுக வந்து பெரிய அளவில் வெற்றி பெறாது 2026 சொன்னாங்க. இப்போ 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதுல இடைப்பட்ட காலத்தில் நடந்த இடைத்தேர்தல்கள்ல இருந்து, நாடாளுமன்ற தேர்தல்கள்ல இருந்து மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றதுனால திமுக அரசினுடைய சாதனைகள் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வாக்களிச்சு எல்லா தேர்தல்கள்லையும் தொடர்ந்து வெற்றி பெற வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பமும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தான் இருக்கணும், திமுகவுக்கு எதிர்க்க வரிசையில அதிமுக தான் இருக்கணும், ஒரு திராவிட கட்சி, அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வலிமையான தலைவராக இல்லை, அது வந்து பல கூறுகளாக பிரிஞ்சு கிடக்குது. இன்னும் குறிப்பா நான் சொல்றேன், கேசி பழனிசாமி வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதே போல அந்த அம்மாவனுடைய நம்பிக்கையை பெற்றவர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசினது இல்லை அப்படிங்கறதெல்லாம் செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம். முடிஞ்சா அவருடைய தலைமையில் அதிமுக அணிவகுக்கட்டும், அவர் அந்த யார் யாரோ ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவரை தலைமை தொண்டர்களை உற்சாகப்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு அதுல அவரு இருக்காரு. ஏங்க தலைவர் நீங்க தலைமை, நீங்க தான் சாதாரண தொண்டர்கள்லாம் வர முடியல, நீங்களும் ஒரு நல்ல ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா உருவாகி அந்த கட்சியை ஒருங்கிணைங்க. யார் யாரோ வலிமை இல்லாதவர்களா இருந்துட்டு இருக்கிறாங்க, இருங்க திமுகவுடைய எதிர்கட்சியா வாங்க, தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் மட்டும் இருக்கட்டும், ஓபனா சொல்லிட மகிழ்ச்சியா அந்த வேலையை தொடங்குங்க சார். மகிழ்ச்சியா பார்க்க முடியல. இல்ல எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்துலயும் இவரை சேர்த்துறாதீங்க அப்படிங்கறது இன்டைரக்டா அவருக்கு சொல்லிட்டீங்க. கொஞ்ச நஞ்ச ஏதாவது இணைக்கலாம்னு நினைச்சிருந்தா கூட கதவை இழுத்து சாத்துற அளவுக்கு பண்ணிட்டீங்க. சார் ஆர்கே சார் நிறைவா இந்த 2026 ஏதாவது மாற்றங்களை தருமா சார் இந்த கூட்டணிக்குள்ள? இல்லை, மாற்றம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்தால் தான் மாற்றம் வரும். கேசிபி சொன்ன மாதிரி தான். அதில் குறிப்பாக இப்போ வருகின்ற மாற்றம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் வந்து களத்துக்கு வருகிறார். அவர் வந்து எந்த அளவுக்கு ஓட்டு எடுக்க முடியும் தான். அவர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அவர் ஒரு கூட்டணியில் நின்னால் மட்டும்தான் ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஆனால் அது வந்து அவருடைய ஈகோ அதுக்கு அனுமதிக்காது. அப்படி செய்துவிட்டால் அங்கே வர்ற கூட்டமே கலைஞ்சு போயிடும். அப்போ அதுலேயும் அவருக்கு இப்போ எல்லாமே இப்போ அட்வான்டேஜ் டிஎம்கே மாதிரி தான் தெரியுது. அந்த டிஎம்கே கூட்டணி அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியுது. அது இந்த ஸ்டேட்டஸ் கோ இருக்கு இல்லையா, மு.க. ஸ்டாலின் தலைவர், அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற தலைவர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நடத்துகின்ற அந்த பாணி, அதே மாதிரி பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இப்போ நாம் வந்து இன்னைக்கு கூட டாபிக் இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அமைதியாக போய்விட்டால் நிச்சயமாக தமிழகத்தில் பெரிய பிரச்சனை இல்லாமல் திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை தவிர்த்து இன்னும் ஒரு கள்ளக்குறிச்சி இல்லை என்றால் இன்னொரு வேங்கவாசல் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து வாரத்துக்கு வந்து விட்டால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்து மக்களை விரும்புவார்கள். அது வந்து தடுக்க வேண்டிய அந்த கட்டாயமும் நிச்சயமாக முதலமைச்சர் இருக்கு. அதனால தான் ஒரு பெரிய மாற்றம் வந்து இப்போ வந்து போலீஸ் துறையில் வந்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இப்போ செயல்படல. என்னை பொறுத்தவரை வந்து அதிமுக நிச்சயமாக ஒரு மிக மிக நலிந்த ஒரு இடத்துல இருக்கிறது. ஏன் கேசிபி ஏங்க உள்ள கொண்டு வரக்கூடாது? நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஏன் சசிகலா உள்ள கொண்டு வரக்கூடாது? கேசிபி வந்து இரட்டைகளுக்கு எதிராக நிற்கல, இந்தமாவும் நிற்கல, அவங்களுக்கு நிற்க முடியாதுங்கிறது வேற விஷயம். ஆனால் அவர்கள் வந்து கேண்டிடேட் போட்டுக்கலாம், அதுவும் பண்ணல. நின்னவங்க யாரு? டிடிவியும் ஓபிஎஸ் தான். இவர்களை ஒதுக்கி வைத்துக்கொண்டு பாக்கி இருக்கின்ற அனைத்து அதிமுக தலைவர்களையும் ஒரே இதில் கொண்டு வந்து அப்போ உங்களுக்கு கம்யூனிட்டிஸும் வருது இல்லையா? இது வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கம்யூனிட்டியே இப்போ வந்து ஒதுங்கி நிற்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதையும் வந்து அந்த கம்யூனிட்டியை ஒருங்கிணைத்து கொண்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக கான்டெஸ்டே கிடையாதுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. இதில் தான் எடப்பாடியினுடைய லாஸ் என்று நான் பார்க்கிறேன். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.